வாழ்க வளமுடன். மூச்சு பயிற்சி, நல்ல ஆழ்ந்த மூச்சு, டீப் பிரீத்திங் ஒரு 3 டைம்ஸ் பண்ண பிறகு அனுலோம் விலோம் என்று வடமொழியிலும் சொல்லப்படுகின்ற மூச்சு பயிற்சி. அதாவது மூக்கின் இடது பக்கம் வழியாக மூச்சு காற்றை உள்ளே இழுத்து வலது பக்கம் வழியாக மூச்சை வெளியே விடுவது. திரும்ப வலது பக்கம் வழியாக காற்றை உள்ளே இழுத்து இடது பக்கம் வழியாக வெளியே விடுவது. இது ஒரு சைக்கிள். இது போல ஒரு 4 அல்லது 5 முறை ஒரு நிமிடத்துல 4 ஆர் 5 டைம்ஸ் மட்டும் வர்ற மாதிரி அல்லது 6 டைம்ஸ் வர்ற மாதிரி நல்ல டீப் பிரீதிங்கா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரொம்ப வருஷமா தொடர்ந்து மூச்சு பயிற்சி செய்யறவங்க 4 டைம்ஸ் பண்ணுங்க, சிறப்பா இருக்கும் ஒரு நிமிஷத்துக்கு. இன்னும் சிறந்த ஞானிகளும் பயிற்சியாளர்களும் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒரு நிமிஷத்துக்கு 2 தடவை இல்ல ஒரு தடவை மட்டும்தான் மூச்சை உள்ள இழுத்து ஹோல்ட் பண்ணி திரும்ப மூச்சை வெளியே விடுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல லங் கெப்பாசிட்டியும் இந்த ப்ராக்டிஸும் அவங்களுக்குலாம் இருக்கும். பட் நாம ரியல் லைஃப்ல நார்மல் லைஃப்ல இருந்து இந்த இதுக்கு வந்திருக்கோம். ஸோ இனிஷியலா அட்லீஸ்ட் ஒரு 10 to 12 செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ தட் 5 or 6 டைம்ஸ் ஒரு நிமிஷத்துக்கு பண்ணலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி அதை குறைச்சிக்கலாம். வாழ்க வளமுடன். எப்பவுமே ஆரம்பிக்கும் போது இடது பக்கம் வழியாக ஆரம்பிக்கணும். கடைசியா மூச்சு காற்றை இடது பக்கம் வழியாக வெளியே விட்டுட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கணும் பயிற்சியை. வாழ்க வளமுடன். இந்த ப்ராசஸ் முடித்த பிறகு ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரூபா நோட் எடுத்து வச்சுக்கோங்க. ஹோபோனோபோனோ டெக்னிக், வாட்டர் தெரப்பி இதெல்லாமே பண்ணுவோம். ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட் பேர் டக்குன்னு ஞாபகம் வரல. அவர் சில ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் எடுத்திருக்காரு. தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நல்ல வார்த்தைகள், நல்ல விஷயங்கள், அஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அந்த வாட்டரை ஃபோட்டோ எடுத்தா அது அதில் இருக்க கிறிஸ்டல்ஸ்லாம் ஒரு பர்டிகுலர் ஷேப்பில் அழகாக சூப்பராக இருக்கு. பட் கெட்ட வார்த்தைகள், திட்டுறது, கோபமா இருக்கிறது, சில வார்த்தைகளை உதிர்ப்பது அந்த மாதிரிலாம் இருந்து அந்த தண்ணிக்கிட்ட அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த வாட்டரை வந்து ஃபோட்டோ எடுத்து கிறிஸ்டல்ஸ்லாம் பார்த்தோம்னா அதோட பேட்டர்ன்ஸ்லாம் ரொம்ப கேவலமா, அசிங்கமா, கோரமாலாம் இருக்கிற மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி சில ஃபோட்டோகிராஃப்ஸ், சில ஆய்வு முடிவுகள்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன வார்த்தைகளை உதிர்க்கிறோம், என்ன சொற்களை சொல்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மனதில் தோன்றக்கூடிய எண்ணம், வாயிலிருந்து வரக்கூடிய சொல், அது நம் உடம்பின் வழியாக வரக்கூடிய செயல், இந்த மூணும் நல்லா இருக்கும். எண்ணம், சொல், செயல், இந்த மூணு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. அது பர்சனலா இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனலா இருந்தாலும் சரி, எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் ஒரு மனிதனுக்கு வெற்றி கிடைப்பது இந்த மூன்றையும் வைத்துதான். இந்த உடல், உயிர், மனம் இது ஒரு ட்ரையாங்கிள்னா இந்த எண்ணம், சொல், செயல் அது இன்னொரு ட்ரையாங்கிள். இது மூன்றும் மூன்றும் அப்படியே ஒருங்கிணைந்த ஒரு விஷயங்கள். இந்த ரெண்டு செட்டுமே இதுல நம்ம மாஸ்டர் ஆயிட்டோம். இதுல நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எந்த நேரத்துல, எந்த இடத்துல என்ன வார்த்தைகளை பயன்படுத்துவது, எந்த சொற்களை பயன்படுத்துவது, எந்த டோன்ல, எந்த விதத்துல, எந்த ஒரு உணர்ச்சியோட, எந்த ஒரு பாவத்தோட நம்ம அதை சொல்லணும். அப்புறம் நம்முடைய எண்ணம், சொல் இவை இரண்டும் அலைனாகி செயலும் அதே போல இருக்கணும். அந்த செயல் நமக்கு, நம் குடும்பத்திற்கு, நம்மை சுற்றியுள்ளோருக்கு, இந்த சமூகத்திற்கு, நாம் வேலை பார்க்கும் நிறுவனத்திற்கு, எல்லோரும் நாம் யாருக்காக வேலை பார்க்கிறோம், நம்ம வாடிக்கையாளர்களுக்காக வேலை பார்க்கிறோம், இவங்க எல்லாருக்குமே நன்மை பயக்கக்கூடிய வகையில சிறப்பானதா இருந்ததுன்னா, எல்லாமே அலைன்டா இருந்ததுன்னா, அந்த எண்ணம், சொல், செயல் சிறப்பா இருக்கும்போது வாழ்க்கை சூப்பரா இருக்கும். அற்புதமான வாழ்க்கையா இருக்கும். வாழ்க வளமுடன். ஸோ ரூபா நோட்டு, வாட்டர் பாட்டில் எல்லாமே ரெடியா வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல வாட்டர் தெரப்பி பண்ணிடுவோம். அந்த பாட்டில் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. உங்களோட எண்ணம் முழுக்க முழுக்க அந்த நீரின் மேலும், நீர் நமக்கு எப்படியெல்லாம் உதவியா இருக்குங்கிறத பற்றியும் மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த இதை அப்படியே வார்த்தைகளை அப்படியே மனசுக்குள்ள நீங்களும் சொல்லிக்கோங்க. நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உழவு, நீரின்றி அமையாது உணவு, நீருக்கு நன்றி. நான் பிறந்த பிறகும் பிறப்பதற்கு முன்னும்
என்னோடு பயணிக்கின்ற நீருக்கு நன்றி. நேரடியாக உணவாக மட்டுமன்றி எல்லா உணவுகளுக்கும், உணவு தயாரிப்புக்கும் ஆதாரமாக இருக்கின்ற நீருக்கு நன்றி. உடல் தூய்மை மட்டுமல்ல, உள்ள தூய்மைக்கும் காரணமாக இருக்கின்ற நீருக்கு நன்றி. தாயின் கருவறையில் இருக்கும்போதும் ஒரு நீர்க்குடத்துக்குள்ளதான் இருக்கும். கடைசியில வாழ்க்கை முடியும் போதும் தண்ணீர் கரையில் அஸ்தியை கரைக்கிறோம். நீரில் ஆரம்பித்து நீரில் முடிகின்ற வாழ்க்கை. நீருக்கு நன்றி, நீருக்கு நன்றி, நீருக்கு நன்றி. I am a powerful money magnet. Every day, day by day, I am getting better and better. இந்த நினைவோட அப்படியே அந்த பாட்டில கொஞ்சம் ஓபன் பண்ணி கொஞ்சமா தண்ணி சிப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் முழுக்க நீங்க தண்ணி குடிக்கும்போது இந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்ஃபேக்ட் நாளையில இருந்தெல்லாம் 2 பாட்டில் வச்சுக்கோங்க. ஒன்று உங்களுடைய பர்சனல் யூஸ்க்காகவும், இன்னொன்று வந்து வீட்டில் குடும்பத்தில் எல்லாருமே யூஸ் பண்ற அந்த மெயின் பாத்திரத்தில் இந்த பாட்டிலை எனர்ஜைஸ் பண்ணிட்டு இந்த பாட்டிலில் இருக்க தண்ணி 2வது பாட்டில் இருக்க தண்ணி எடுத்து அந்த குடத்துலையோ அல்லது அந்த பானையிலையோ எதில் வச்சிருக்கீங்களோ அதில் ஊற்றிடுங்க. ஸோ டெய்லி இது மாதிரி நீங்கள் நல்ல வார்த்தைகளை சொல்லி எனர்ஜைஸ் பண்ணி அந்த வாட்டரை டெய்லி எல்லாருமே குடிங்க. வாழ்க வளமுடன். இப்போ உங்களோட ரூபாய் நோட்டை ஒன்று எடுத்துக்கோங்க. அது 500 நோட்டோ 200 நோட்டோ ஏதோ ஒன்று. ஆனால் இந்த நோட்டை நீங்கள் செலவு பண்ணவே கூடாது. இது டெய்லி டெய்லி ப்ராசஸ் பண்ணுறதுக்காகவும் எனர்ஜைஸ் பண்ணுறதுக்காகவும் இது உங்கள் பர்ஸ்லையோ அல்லது உங்கள் வீட்டில் லாக்கர்லையோ பீரோ லாக்கர்லையோ இல்லை எங்கே நீங்கள் பணத்தை மெயினாக வைப்பீங்களோ அந்த இடத்துல அதை நீங்கள் வைக்கணும். டெய்லி டெய்லி அதை எடுத்து எனர்ஜைஸ் பண்ணிவிட்டு ப்ராசஸ் பண்ணிவிட்டு திரும்ப அங்கேயே வச்சிடணும். வாழ்க வளமுடன். Ho'oponopono technique for money creation, for wealth creation. My dear money, I am sorry. நல்ல உணர்வோட பாவத்தோட முழுசா உணர்ந்து இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள். இது ஹவாயின் டெக்னிக். ஹவாய் நாட்டு தீவுகளில் அந்த ஊர் மக்கள் ரிலேஷன்ஷிப்காக உறவுகளுக்குள் உள்ள சிக்கல்களை தீர்ப்பதற்காக உபயோகப்படுத்தப்பட்டது. அது அப்படியே இன்னைக்கு வந்து ஹெல்த்துக்காக, வெல்த்துக்காக, வேலைக்காக, நிறைய விஷயங்களுக்காக இன்னைக்கு அதை பயன்படுத்துகிறோம். மை டியர் மணி, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ லவ் யூ, தேங்க் யூ. மை டியர் மணி, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. மை டியர் மணி, I'm sorry. Please forgive me. I love you. Thank you. My dear money, I'm sorry. Please forgive me. I love you. Thank you. என்னுடைய வாழ்வில் நான் ஈட்டுகின்ற பொருளை என் அறிவையும் ஆற்றலையும் ஆக்கப்பூர்வமான வழியில் செலுத்தி அறவழியில் நின்று நான் சம்பாதிக்கும் இந்த பணத்தை சிறந்த முறையில் நிர்வகிக்கிறேன். I am a good financial manager. எனது வரவையும் செலவையும் சரியான முறையில் நான் நிர்வகிக்கிறேன். ஒவ்வொரு ரூபாய் பணத்திற்கும் சரியான கணக்குகளை நான் வைத்திருக்கிறேன். எனக்கும் என் குடும்பத்திற்கும் நல்லது ஏற்படக்கூடிய வகையில் எதிர்காலத்தை முன்னின்று பணத்தை சிறந்த முறையில் சேமிக்கிறேன். நீண்ட காலத்திற்காக முதலீடு செய்கிறேன். எனக்கும் என் குடும்பத்திற்கும் என்னுடைய நிறுவனத்திற்கும் பாதுகாப்பு ஏற்படக்கூடிய வகையிலே தேவையான அத்தனை காப்பீடுகளையும் நான் எடுத்து வைத்திருக்கிறேன். I am a powerful money magnet. I attract prosperity easily
I attract money easily. I use my skills to help people to solve their problems and earn money ethically. வாழ்க வளமுடன். இந்த ரூபாய் நோட்டை பத்திரமா நீங்க உங்க பர்ஸ்லயோ அல்லது உங்க லாக்கர் எங்க நீங்க பணத்தை வைக்கிறீங்களோ அங்க வைங்க. டெய்லி இது மாதிரி ப்ராசஸ் பண்ணுங்க. அண்ட் வரவு செலவு கணக்குகள் எப்பொழுதுமே கரெக்டாக நோட் புக்கில் டைரியில் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் எக்ஸல் அந்த மாதிரி ஏதாவது சாஃப்ட்வேர் கூட ஏதாவது வாங்கியிருக்கீங்க வெளியிலனா அதில் கூட மெயின்டைன் பண்ணுங்கள். பட் நம்ம கையால் நம்ம விஷுவலாக கண்ணால் பார்த்து நாம் நம்முடைய கைகளை பயன்படுத்தி நம்ம நோட் புக்கில் எழுதி டைரியிலையோ நோட் புக்லையோ எழுதி வரவு செலவு கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். குடும்பத்திற்காக செய்யும் செலவுகள் தனியாக, தொழிலுக்காக பிஸ்னஸ்க்காக செய்யக்கூடிய செலவுகள் தனியாக, எல்லாத்தையுமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம், இப்போ மே மாதம் முடிஞ்சது, மே 1லேருந்து மே 31 வரைக்கும் இவ்வளோ ரூபா வரவு வந்தது, இவ்வளோ ரூபா செலவாச்சு, இவ்வளோ ரூபா சேமிப்புக்கு முதலீட்டுக்கு போச்சு, இவ்வளோ ரூபா காப்பீடுக்காக போச்சு, அதுக்கப்புறம் இவ்வளோ ரூபா இவங்க கிட்டேருந்துலாம் நமக்கு வரணும், இவ்வளோ ரூபா நாம் இவங்களுக்கு திருப்பி தரணும் அப்படிங்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்கணும். வாழ்க வளமுடன். ஸோ நாம் யாருக்கெல்லாம் பணம் திரும்ப தரணுமோ அந்த தொகையை நாம் சீக்கிரம் செலுத்த ஆரம்பித்தோம் என்றால் நமக்கு எங்கெந்தெல்லாம் பணம் திரும்ப வரணுமோ, யாரிடமிருந்தெல்லாம் திரும்ப வரணுமோ அதுவும் சீக்கிரம் வர ஆரம்பிக்கும். வாழ்க வளமுடன். அந்த இப்போ நம்ம யாருக்காவது திருப்பி கொடுக்கணும் பணம், கொஞ்சம் பெரிய தொகை பாக்கி இருக்கு அப்படின்னா அதற்கு முதல் படியாக இன்று ஏதாவது ஒரு தொகை, உங்களால் முடிந்த தொகையை இன்னைக்கு ஜிபேயில் அவருக்கு அனுப்பிச்சிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட் அவருக்கு அனுப்பிச்சிட்டு உங்களுக்கு நான் தர வேண்டிய தொகையை இத்தனை தேதிக்குள் இத்தனை மாதத்திற்குள் உங்களுக்கு நான் திருப்பி செலுத்தி விடுகிறேன் அப்படின்னு அவருக்கு ஒரு குரல் பதிவையும் கொடுத்து, எனக்கு தேவையான நேரத்தில் பணம் கொடுத்து உதவுனீங்க, ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ ஸோ மச், இவ்வளோ சீக்கிரத்தில் அந்த டேட்டை சொல்லி இந்த டேட்டுக்குள்ளே நான் திருப்பி கொடுத்துட்றேன், அதற்கு ஒரு அச்சாரமாக இன்னைக்கு நான் இந்த தொகையை அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு அவருக்கு சொல்லிட்டு அந்த குரல் பதிவையும் அவருக்கு அனுப்பிச்சிருங்க. இல்லைன்னா டெக்ஸ்டாக டைப் பண்ணி அனுப்பிச்சிருங்க. இதே போல நமக்கு சில இடங்கள்ல இருந்து வர இருக்கும், பணம் வர வேண்டியது இருக்கும். அவங்க கிட்ட தைரியமா கேளுங்க. அவங்களுக்காக நீங்க உதவி பண்ணீங்க. அவங்களுக்கு தேவையான நேரத்துல கொடுத்தீங்க. இப்போ நீங்க அதை திரும்ப கேட்குறீங்க. அது உங்கள் பணம். நீங்க கண்டிப்பா கேட்கணும். ஊர்ல ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க. ஆம், வயல்ல போய் பார்க்காத பயிரும், கேட்காத கடனும் அது நல்லா வளராது, திரும்பி வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அது ஒரு சொல்வடை ஒன்று வரும். ஸோ அது மாதிரி கேட்க வேண்டியதை கரெக்டான நேரத்தில் கேட்டு திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது குட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல அது ஒரு நல்ல விஷயம். நம்ம வெண்டார்ஸாக இருக்கோம், சப்ளையர்ஸாக இருக்கோம், நிறைய பேர்கிட்டருந்து பொருள் நம்ம நிறைய பேர் கொடுத்துருப்போம், சேல் பண்ணியிருப்போம். இந்த இத்தனை தேதியில் திரும்ப கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. சொன்ன தேதி ஆயிடுச்சு அப்படின்னா கரெக்டாக அடுத்த நாள் அல்லது அந்த சேம் டேட், இன்னைக்கு உங்கள் பேமெண்ட் லாஸ்ட் டேட்டு அல்லது ஒரு 3 நாள் முன்னாடி பேமெண்ட்டுக்கு ரிமைண்டர் சொல்லி கேட்டு வாங்கணும். அது பேமெண்ட்டை கரெக்டாக கேட்க தெரியணும். அதே போல் நாம் யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ அவங்களுக்கும் நம்ம கரெக்டாக கொடுத்துடணும். வாழ்க வளமுடன். அடுத்ததா நம்ம உடலுக்கான பயிற்சிகள், நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு பயிற்சி செய்வோம். உடலுக்கு தேவையான உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி இதெல்லாம் செய்யணும். மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு, மனதை சீர்படுத்துவதற்கு, மனதை வளப்படுத்துவதற்கு, மனதை அறியும் கலையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மனதை வளப்படுத்தும் கலையை கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு அடிப்படை மூச்சு பயிற்சியும் தியானமும் தவமும் தான். ஸோ இங்கேயாவது நீங்கள் ஏதாவது ஒரு குருமார்ட்டேருந்து கண்டிப்பாக நீங்களாம் ஏதாவது ஒரு மெடிடேஷன் கற்றுட்டு இருப்பீங்க. அந்த மெடிடேஷன் ப்ராசஸை டெய்லி சிஸ்டமேட்டிக்காக தொடர்ந்து அந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யுங்க. தியானமும் தவமும் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவர்களுக்கும் தேவை. அது ஏதோ சந்நியாசம் வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. நம்முடைய நினைவு, மெமரி, கான்சன்ட்ரேஷனை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கும், நம்முடைய எண்ணம், சொல், செயல் இவை மூன்றும் ஒருங்கிணைந்து நல்லா இருக்கிறதுக்கும், நல்ல எண்ணங்கள் நம் மனதில் உருவாவதற்கும், அந்த எண்ணங்களை வலுப்படுத்தி இந்த எண்ணத்தை நான் செயல்படுத்தினேன்னா, இந்த எண்ணத்தை செயல்படுத்தினா எனக்கு, என் குடும்பத்திற்கு, என் நிறுவனத்திற்கு, என் வாடிக்கையாளர்களுக்கு, இந்த சமூகத்திற்கு எல்லாருக்குமே பயன்படும் அப்படின்னா அந்த எண்ணத்துக்கு முழு வலு கொடுத்து அந்த எண்ணத்தை செயல்படுத்துங்க. அந்த எண்ணத்தை செயல்படுத்துவதற்கு தேவையான வார்த்தைகள், சொற்கள் அதெல்லாம் சரியா பயன்படுத்தி சிறப்பா செய்வோம். பட் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட எண்ணம் நம்ம மனசுல தோணுது. அது வழி வழியா அந்த பதிவுகள்னாலயோ அல்லது நாம சின்ன வயசுலேருந்து செய்த செயல்கள்னாலயோ சில எண்ணங்கள் நமக்கு தோன்றுகிறது. அந்த எண்ணத்தை ஒருவேளை நம்ம செயல்படுத்தினா நமக்கோ, நம்ம குடும்பத்திற்கோ,
நம் உடலுக்கோ நம்முடைய உணர்ச்சிக்கோ இந்த சமூகத்திற்கோ ஏதாவது தீங்கு ஏற்படும், ஏதாவது கெட்டது தான் நடக்கும் அப்படின்னா தயவு செய்து அந்த எண்ணத்திற்கு நாம் வலு கொடுக்க வேண்டாம். மீண்டும் அது போன்ற எண்ணம் நம் மனசுக்குள் தோன்றும் போது விழிப்புடன் இருந்து, அவேரா இருந்து, கான்சியஸா இருந்து, இந்த எண்ணம் மீண்டும் எனக்கு வர வேண்டாம், எனக்கு இந்த எண்ணம் தேவையில்லை அப்படின்னு அந்த எண்ணத்துக்கிட்டே பதில் சொல்ற மாதிரி சொல்லி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அந்த எண்ணம் மீண்டும் மீண்டும் வரும்போதெல்லாம் மீண்டும் மீண்டும் இதே போல சொல்லி 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 பழக்கும்போது ஒரு ஸ்டேஜ்ல தேவையில்லாத அந்த எண்ணங்கள் நம் மனதை விட்டே போயிடும், விரும்ப வரவே வராது. அது போன்ற சூழ்நிலை என்னைக்காவது ஏற்பட்டா கூட ஆட்டோமேட்டிக்கா மனசு அதுக்கு ஒரு ஃபில்டர் போட்டு அதை வெளில தள்ளிடும், திரும்ப அந்த எண்ணம் வராது. ஆனா இது ரொம்ப பயிற்சி எடுத்து ரொம்ப தொடர்ந்து செஞ்சு இதை பயிற்சி பண்ணி இதுல வெற்றி பெறணும். நேரம் எடுக்கும். அந்த நேரத்தை முதலீடு செய்ய நாம் தயாராக இருக்கணும். ஒரு தியானம் தவம் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம உட்காரும் போதுதான் உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயம் மனசுக்குள்ள தோணும். இவர்கிட்ட பேமெண்ட் கொடுக்கணும், அவர்கிட்ட பேமெண்ட் வாங்கணும், இந்த இது பண்ணணும், இந்த இஎம்ஐ கட்டணும், அந்த இதை பண்ணணும், இந்த டார்கெட்டை முடிக்கணும், அந்த டார்கெட்டை முடிக்கணும். அன்னைக்கு அவன் இந்த வார்த்தையை சொன்னானே, என்னை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னானே. யார்கிட்ட வேணா சொல்லிருக்கலாம், என்னை பார்த்து இந்த மாதிரி சொன்னானே, எப்படி என்கிட்ட அந்த மாதிரி சொல்ல முடியும்? என்னை எவ்வளவு கோவப்படுத்திட்டான் அன்னைக்கு, வார்த்தைகளை விட்டுட்டேனே. கோபத்திற்கு நேரம் கொஞ்சம்தான், கோபப்படுகின்ற நேரம் கொஞ்சம்தான். ஆனா அந்த கோபத்தில் உதிர்த்த வார்த்தைகள், அந்த வார்த்தை ஏற்பட்ட வடு, அதுக்கு நேரமே காலமே கிடையாது, பல வருடங்கள் கூட நீடித்து நிற்கும். அது ஸோ அந்த உணர்ச்சி வசப்படக்கூடிய அந்த நிலையில மிக அதிகமாக கோபப்படும் போது அந்த கோபத்தை, சினத்தை தவிர்ப்பதும் சினத்தை கட்டுப்படுத்தவும் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நேரத்துல உணர்ச்சி வசப்படும் போது எந்த வார்த்தையும் எதுவும் பேசாம கொஞ்சம் சைலண்டா இருந்து, வார்த்தைகளை கொட்டாமல், வார்த்தைகளை உதிர்க்காமல் கொஞ்சம் சைலண்டா இருந்து, கொஞ்சம் தண்ணி ஏதாவது எடுத்து குடிச்சு அல்லது மூச்சு பயிற்சி கொஞ்சம் செஞ்சு டீப் பிரீதிங் பண்ணி நம்மை நாம் ஆசுவாசப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மை நாமே கொஞ்சம் உணர்ச்சி நிலையை குறைச்சிக்கணும். ஸோ மைண்டோடைய ஃப்ரீக்வன்சி, மனதோடைய அந்த ஃப்ரீக்வன்சி லெவல் 14 to 14 பாங்க. அது பீட்டா லெவல் 14ல இருந்து 40 சைக்கிள்ஸ் பர் செகண்ட். அந்த மாதிரி சைக்கிள் லெவல்ல போயிட்டு இருக்கும்போது ரொம்ப உணர்ச்சி வசப்படும் போது 30, 35, 40லாம் போகும். பட் அந்த டைம்ல இது மாதிரி ஏதாவது ஒரு இதை பண்ணி பயிற்சி பண்ணி மூச்சு பயிற்சி பண்ணியோ டீப் பிரீதிங் பண்ணியோ அல்லது கொஞ்சம் தண்ணி எடுத்து கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி குடிச்சோ நம்ம அப்படியே மன அலைச்சூழலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சு நார்மலுக்கு வந்துடணும். வார்த்தைகளை கொட்டாமல், வார்த்தைகளை விடாமல். ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது எனக்கும் ரொம்ப கஷ்டம்தான். என்னை ட்ரிகர் பண்ற மாதிரி ஒரு வார்த்தை யாராவது சொல்லிட்டாங்கன்னா போதும், டக்குன்னு உடனே எனக்கு வார்த்தைகள் வந்துடும், கொட்டிடுவேன். அதுக்கப்புறம் உட்காந்து ஃபீல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி பெருசா பிரயோஜனமே இல்லை. அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்கலாம், எல்லாம் நடக்கலாம். ஆனா சொன்ன சொல், உதிர்த்த சொல், அது திரும்ப அள்ளவே முடியாது. ஸோ பழகிக் கொள்வோம். இதுவும் ரொம்ப டஃப்பான ஒரு ப்ராசஸ் தான். பட் தொடர்ந்து செய்ய செய்ய ப்ராசஸ் பண்ண பண்ண மனதிற்கு அந்த பயிற்சி வந்துடும். ஸோ எண்ணங்களை ஆராய்வோம், சினம் தவிர்ப்போம், பொய்க்கோபம் காட்ட வேண்டிய இடத்துல பொய்க்கோபம் காட்டுவோம், அறச்சீற்றம் கொள்ள வேண்டிய இடத்தில் சமூகத்துல தவறுகள் நடக்குது, குடும்பத்துல எங்கேயோ ஏதோ இடத்துல தவறு நடக்குதுன்னா அறச்சீற்றம் கொள்ள வேண்டிய இடத்துல அறச்சீற்றம் கண்டிப்பா தேவை. பாரதியார் சொன்ன மாதிரி எங்கெல்லாம் கோவப்படணுமோ, அறச்சீற்றம் வேணுமோ அந்த இடத்துலலாம் கோவப்படணும். ஆசைகளை சீரமைப்போம். ஆசைனா என்ன, பேராசைனா என்ன, அந்த வித்தியாசத்தை உணர்ந்து கொள்வோம். அந்த ஒரு குறிப்பிட்ட ஆசை மனசுல தோன்றுகிறது, அந்த ஆசையை இப்ப நிறைவேற்ற நம்ம கிட்ட சக்தி இருக்கா, அதற்கு தேவையான ரிசோர்சஸ் எல்லாமே நம்ம கிட்ட இப்ப இருக்கா. இன்னைக்கு நான் ஒரு ஆஃபீஸ் போடணும்னு நினைக்கிறேன், அந்த ஆஃபீஸை இந்த இடத்துல இந்த லொகேஷன்ல வச்சு போடணும் அப்படின்னா அட்வான்ஸாவே நான் 2 லட்சம் ரூபா தரணும். அப்புறம் அந்த இதை இன்டீரியர் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு 1-1.5 லட்சம் அந்த மாதிரி ஏதாவது செலவாகும். ஒரு ஸ்டாஃப் போடணும், அவங்களுக்கு ஒரு லேப்டாப் கம்ப்யூட்டர் கனெக்ஷன் இதெல்லாம் கொடுக்கணும். இப்படி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா டோட்டல் பண்ணிட்டே வந்தோம்னா அவ்வளோ பெரிய தொகை இன்னைக்கு என்கிட்ட சேமிப்பாக இருந்ததுன்னா டக்குன்னு அதை நல்ல இடமா பார்த்து நல்ல ரேட்டுக்கு அதை பேசி நம்ம அதை ஆரம்பிச்சிடலாம். பட் ஒருவேளை நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா, இமீடியட்டா அவ்வளோ ரிசோர்ஸஸ் இன்வெஸ்ட் பண்ண இல்லை அப்படின்னா, அப்போ அதுக்கு தேவையானதை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அதுக்கு உண்டானதை சேமிப்பு பண்ணி முதலீடு பண்ணி ரெடி பண்ணிக்கணும். அவசரப்பட்டு முடிவெடுத்து, உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்து வேற யார் கூட ஏதோ தெரியாம பார்ட்னர்ஷிப் மாதிரி ஏதோ போட்டு ஏதோ ஒன்று ஆரம்பிச்சு அப்புறம் சிக்கல்ல மாட்டிக்கிட்டு அவர் திடீர்னு விட்டுட்டு போயிட்டு அவர் ஏமாத்திட்டு போயிட்டு
அந்த மாதிரிலாம் இல்லாமல் நிதானமாக பொறுமையாக நமக்கு என்ன ஆசை தோன்றுகிறது, அந்த ஆசையை இன்னைக்கு நிறைவேற்றினா முடியுமா, தேவையான ரிசோர்சஸ் இருக்கா, இதை நிறைவேற்றுவதால் நமக்கு, நம் குடும்பத்திற்கு, நம் தொழில் வளர்ச்சிக்கு, இந்த சமூகத்திற்கும் ஏதாவது வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அந்த ஆசைகளை நிறைவேற்றுவோம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அந்த ஆசையை ஒத்தி போடுவோம். அதற்காக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வோம். அதற்காக என்ன சம்பாதிக்கணுமோ, என்ன பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிப்போம். அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த ஆசையை நிறைவேற்றினா எல்லா நன்மையும் ஏற்படும் அப்படின்னா அப்போ நம்ம அதை ஆசையை நிறைவேற்றுவோம். இதெல்லாம் ஒரு டேப்ல காலம் மாதிரி போட்டு இந்த பயிற்சியெல்லாம் நம்ம செய்யலாம். அதற்கு அற்புதமான புத்தகமும் இருக்கு, காசு கொடுத்து வாங்கிக்கலாம். மனவளக்கலை பார்ட் 1, 2, 3. அண்ட் அந்த புத்தகத்தை வாங்கணும்னா அந்த டேபிளர் காலம்லாம் இருக்கும். அந்த பயிற்சியெல்லாம் எப்படி செய்யலாங்கிறதுக்கான ஆடியோ வீடியோ கூட யூடியூப்ல கூட இருக்கு. எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், வேதாத்ரி மகரிஷி அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் ரெடியாக வந்துடும். ஸோ பேராசிரியர் பெருமக்கள் பேசின அந்த ஸ்பீச்சு அல்லது மகரிஷியோ பேசின ஸ்பீச்சு அதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆடியோ வீடியோ யூடியூப்ல வரும். ஸோ நீங்கள் அதை ப்ளே பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே அதை பயன்படுத்தலாம், அதை ஃபாலோ பண்ணலாம். நானும் அந்த ஃபோட்டோகிராஃப் உங்களுக்கு அனுப்புகிறேன். டேப்ல காலமில் என்ன மாதிரி எழுதி எப்படி அதை நம்ம ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த புக்கை வாங்கி படித்து அதையும் பயன்படுத்திக்கோங்க. உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள இந்த மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைக்கு போய் எளிய முறை உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, அதுக்கப்புறம் தியானம், தவம், தீட்சை பெற்று சூப்பராக மெடிடேஷன்லாம் பண்ணி மனதை வளப்படுத்தி நான் யார் என்கிற தத்துவத்தை உணர்ந்து கொள்வோம். எல்லா உயிர்களிடத்திலும் ஒரே விஷயம்தான் இருக்கு. எல்லாருக்கும் ஒரே மூலம்தான், ஒரே இடத்துல இருந்து தான் எல்லா உயிர்களும் தோன்றியது. சும்மா இருந்த சிவம் மலர்ந்தது, ஸ்டாட்டிக் ஸ்டேட்லேருந்து டைனமிக் ஸ்டேட்டுக்கு மாறுச்சு. இருப்பு நிலையிலிருந்து இயக்க நிலை. சிவம் இருப்பு நிலைனா சக்தி இயக்க நிலை, ஸ்டாட்டிக் டைனமிக். அப்படி சும்மா இருந்த சிவம் மலரும் போது என்னாச்சு அப்படின்னா பிரபஞ்சம் தோன்றியது, கோள்கள் தோன்றியது, நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்கிற 5 விஷயங்கள் தோன்றியது. இந்த 5ம் தோன்றிய பிறகு பூமியில முதல் உயிர் தோன்றியது. அப்புறம் அந்த ஓரறிவு தாவரம், ஈரறிவு புழுவினம், 3 அறிவு பூச்சி இனம்னு வரணும்னா அப்படியே நம்ம சார்ல்ஸ் டார்வின் சொன்ன தியரி படி கொஞ்சம் கொஞ்சமா எவல்யூஷன் வந்து 5 அறிவு கொண்ட விலங்கினங்கள் வந்து அது சந்தர்ப்பசமாக 2 5 அறிவுக்குட்பட்ட விலங்கினங்கள் ஒன்று சேர்ந்த போது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் தோன்றி 6 அறிவு கொண்ட மனிதன் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி 4 கால்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த முதுகுத்தண்டு நிமிர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நிமிர்ந்து 4 கால்கள்ங்கிறது 2 கால் 2 கையா மாறி ஒரு 6 அறிவு கொண்ட மனிதன் பிறந்து மனிதன் உருவாகி அந்த மனிதனுக்கு 6ஆம் அறிவு என்கிற 6th சென்ஸ் ஒன்று தோன்றி அதன் மூலமாக எது நல்லது எது கெட்டதுன்னு யோசிச்சு செயல்படக்கூடிய வகையில நம்ம 6வது அறிவை பயன்படுத்தக்கூடிய வகையில 6 அறிவு கொண்ட மனிதன் பிறந்தான். ஸோ அந்த மாதிரி தான் மனித இனம் தோன்றியது. ஸோ இதெல்லாம் ஒரே மூலத்திலிருந்து தான் எல்லாமே வந்தது. எல்லா உயிர்களிடத்திலும் ஒரே விஷயம்தான் இருக்கு. அண்டத்தில் இருப்பது தான் இந்த பிண்டத்தில் இருக்கு. யாரெல்லாம் அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் வானத்திற்கு அடியில் இருந்து பயிற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த வான்காந்த சக்தி, மிகப்பெரிய சக்தி, எனர்ஜி வந்து சேரும். அண்டத்தில் இருப்பது இந்த பிண்டத்தில் இருக்கு, இந்த உடம்புலயும் இருக்கு. அந்த வான்காந்தம் வெளியில இருக்கிறது வான்காந்தம், உடம்புக்குள்ள இருக்கிறது ஜீவகாந்தம். யுனிவர்சல் மேக்னட்டிசம், நமக்குள்ள இருக்கிறது பயோ மேக்னட்டிசம். ஸோ அதோட சேர்ந்து நம்ம கனெக்ஷன் நாங்கள் ஏற்படுத்திக்கிட்டோம்னா காலை நேரத்தில் அதிகாலை நேரத்தில் ஓப்பன் ஸ்பேஸில் நம்ம மாடியில இருந்து ஒரு பயிற்சியெல்லாம் செய்யும்போது நல்ல ஆழ்ந்த மூச்சு காற்று பயிற்சியை செய்யும்போது மூச்சு நல்லா உள்ள இழுத்து செய்யும்போது நல்ல ஓசோன் காற்று உள்ளே போய் உடம்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆகிடும். உடலுக்கு தேவையான பயிற்சி யோகாலாம் பண்ணிட்டு ஏதோ ஒரு எக்ஸசைஸ்லாம் பண்ணோம்னா இன்னும் சிறப்பாகிடும். உடல்லேருந்து வேர்வை கண்டிப்பாக வெளியேறணும் உடற்பயிற்சி செய்யும்போது. யோகா போன்ற பயிற்சிகளை செய்யும்போது மனதையும் அந்த உடல் பயிற்சியையும் ஒன்றிணைத்து ஒருங்கிணைத்து ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட அந்த மூச்சையும் ஒருங்கிணைத்து வேற எந்த இதையும் பற்றியும் நினைக்காம நம்ம என்ன பயிற்சி செய்கிறோம், எந்த உறுப்புக்காக செய்கிறோம், அந்த மூச்சோடே சேர்த்து அதை நினைவை வைத்து அந்த பயிற்சியை செய்யும்போது சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஸோ நல்ல யோகா சென்டரில் நீங்கள் யோகா கற்றுக்கிட்டு செயல்படுத்துங்க. சூரிய நமஸ்காரம்லாம் செய்ய தெரிஞ்சிருந்ததுன்னா தொடர்ந்து செய்யுங்க. அல்லது உங்களை வீட்டிற்கு அருகில் உள்ள இடத்துக்கு போய் எளிய முறை உடற்பயிற்சி கற்றுக்கிட்டு அதை செய்ய ஆரம்பிங்க.
உடலுக்கு தேவையான அத்தனை உறுப்புகளுக்கும் தேவையான பயிற்சி. கைகளுக்கு கை பயிற்சி, கால்களுக்கு கால் பயிற்சி, கால் பாதத்துல எல்லா நரம்புகளும் போய் முடியுது. அந்த நரம்புகள் அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணி அதன் மூலமா அது எந்த உறுப்புல இருந்து ஆரம்பிச்சு அங்க வந்து முடியுதோ அந்த உறுப்புகளையும் ஆக்டிவேட் பண்ணி அந்த உறுப்புகள் நல்லா செயல்பட வைக்கிறது. கண் பயிற்சி, மூச்சு பயிற்சி, தசைநார் பயிற்சி, உடம்பில் மிக முக்கியமான இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த முக்கியமான அந்த அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸ், அந்த பாயிண்ட்ஸ்ல கை வைத்து பிரஸ் பண்ணி அந்த இடத்த ஆக்டிவேட் பண்றது. இது மாதிரி அற்புதமான நிறைய பயிற்சிகள் இருக்கு. வஜ்ராசன நிலையில அமர்ந்து பயிற்சிகள் செய்யறது. மகராசனம் அப்படின்னு இன்னொரு பயிற்சி இருக்கு. குப்புறப்படுத்து, அதாவது வயிறு வந்து தரையில படுற மாதிரி படுத்து மகரம், மகரம்னா குரோக்கடைல், முதலை, முதலை மூவ் பண்ற மாதிரி உடலை அசைப்பது. அந்த மாதிரி மகராசன பயிற்சி. கடைசியா ரிலாக்ஸேஷன். எல்லாத்தையும் அப்படியே எல்லா பயிற்சிகளையும் செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே கீழே தரையில படுத்து, அதாவது ஒரு விரிப்பு விரித்து அதன் மேல தான் எல்லாம் செய்வோம். அப்படியே அந்த விரிப்பின் மேல அப்படியே படுத்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம், ஒரு 5 மினிட்ஸ். ஏன்னா ஒரு 45 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் தொடர்ந்து பயிற்சி செய்கிறோம். உடலுக்கு ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன். அது முடிச்சுட்டு அந்த உடல் தளத்தலோடு அப்படியே அதுக்கப்புறம் ஏஞ்சி வேலையை செய்ய ஆரம்பிச்சோம்னா சூப்பராக இருக்கும். உடற்பயிற்சியின் ராஜா நடராஜா. நம்ம எல்லாருமே வண்டியில பைக்ல ஏறுறோம் போறோம், கார்ல ஏறோம் போடுறோம். நடக்கிறதுங்கிறதே குறைஞ்சு போச்சு. அந்த காலத்துல வீட்டுல இருந்து வயல்வெளிக்கு நடந்து போய் வேலை செய்வாங்க. அப்புறம் கடற்கன்னிக்கு நடந்து போவாங்க. பொருட்களை வாங்கிட்டு சுமந்துட்டு வருவாங்க, நடந்து வருவாங்க. நடைங்கிறது வாழ்க்கையின் ஒரு பயணமாகவே இருந்தது. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறதுக்கு கூட முதல்ல நடந்துதான் போனாங்க. அப்புறமா சக்கரம் கண்டுபிடிச்ச பிறகுதான் வண்டி கட்ட ஆரம்பிச்சாங்க. வண்டி ரெடி பண்ணதுக்கு அப்புறம் வண்டியில ஏறி உட்காந்து போனாங்க. இன்னைக்கு நம்ம ஃப்ளைட்ல இருந்து எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த நடைப்பயிற்சி குறைஞ்சிட்டதுனால அந்த நடைப்பயிற்சியும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எவ்வளவு நேரம் முடியுதோ ஆரம்பிங்க. சின்ன லெவல்ல ஆரம்பிங்க. 10 நிமிஷம் ஆரம்பிங்க, 15 20 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உடலுக்கு பயிற்சி ஏற்பட ஏற்பட அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதை இன்க்ரீஸ் பண்ணுங்க. எடுத்தோடனே முதல் நாளே நான் 10,000 ஸ்டெப் மற்றவங்க மாதிரி நானும் நடப்பேன், ஒரு டிஜிட்டல் வாட்ச் எடுத்து கையில கட்டிட்டு நானும் ஒரு 10,000 ஸ்டெப் நடப்பேன்னு சொல்லி நடந்தீங்கன்னா, ரொம்ப நாள் நடக்காம திடீர்னு நடக்குந்தீங்கன்னா அங்கங்க உடம்புல ஏதாவது பிடிச்சிக்கும், டைட் ஆயிடும், வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன லெவலில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜுக்கு வாங்க. 5,000 ஸ்டெப்ஸோ 6,000 ஸ்டெப்ஸோ 10,000 ஸ்டெப்ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறுவோம். வாழ்க வளமுடன். ஸோ உடலுக்கு தேவையான உடற்பயிற்சி, மனதிற்கு தேவையான பயிற்சிகள், தியானம், மெடிடேஷன், இந்த எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலையை ஒழிப்பது. கவலைங்கிறதே கற்பனை வலை அப்படிங்கிறாங்க. தேவையில்லாம நாமளா மனசுக்குள்ள யோசிச்சு ஒரு கற்பனை வலையை நமக்கு நாமே மாட்டிக்கிட்டு கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்கோம். அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, நாளைக்கு இப்படி ஆயிடுமோ, இந்த மாதிரிலாம் நடந்துருமோ, இப்படி ஆயிடுமோ அப்படின்னு நடக்காத விஷயத்துக்காகவும் கவலைப்படுறோம். நடந்து முடிஞ்சு போன விஷயத்த நினைச்சும் கவலைப்படுறோம். கடைசியில நிகழ்காலத்துல வாழாம விட்டுறோம். டைம் அப்படிங்கிறது பிரசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறத பிரசன்ட் அப்படிம்பாங்க. அந்த பிரசன்ட்டுக்கு இன்னொரு அர்த்தம் கிஃப்ட் அப்படிம்பாங்க. ஸோ இந்த நிகழ்வு, இந்த நிமிடம், இந்த நொடி, இது ஒரு கிஃப்ட். இந்த நிமிடத்தை உபயோகப்படுத்திக் கொள்வோம். இந்த நொடியை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வோம். முடிஞ்சு போனது உடைந்த பானை, அதை ஒன்றும் பண்ண முடியாது. நாளைக்கு என்ன நடக்கும், எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறது மதில் மேல் பூனை. அது இந்த பக்கம் விழுமா, அந்த பக்கம் விழுமா, எப்படி போகும், நேரா போகுமா, ஒன்றும் தெரியாது. ஆனா இன்று இந்த நிமிடம் என்பது கையில் இருக்கும் வீணை. அந்த வீணை சிறப்பாக மீட்டுவோம், அற்புதமான இசையை உருவாக்குவோம், வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைச்ச கிஃப்ட். ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் போது ஒரு நன்றியோட, நன்றி இறைவா நன்றி, இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா டே கொடுத்துருக்கீங்க, இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்துவேன், என் உடல் உயிர் மனம் மூன்றையும் சரி பண்ணுவேன், என் அறிவையும் ஆற்றலையும் ஆக்கப்பூர்வமான வழியில் செலுத்தி இந்த பூமி, இந்த பூமியில் உள்ள எல்லாருக்கும் நன்மை கிடைக்கக்கூடிய வகையில் என்னால் முடிந்த உதவியை செய்து அதன் மூலம் பொருள் ஈட்டுவேன். அந்த பணத்தை கொண்டு நானும் எனது குடும்பத்தினரும் எனது உறவுகளும் நல்லா சூப்பரா அற்புதமான வாழ்க்கை வாழ்வோம், சிறப்பான வாழ்க்கை வாழ்வோம், செல்வச் செழுமை பெறுவோம். செல்வச் செழுமை எங்கள் அனைவரின் பிறப்புரிமை. செல்வச் செழுமை என் பிறப்புரிமை. செல்வச் செழுமை என் குடும்பத்தின் பிறப்புரிமை. செல்வச் செழுமை என் நிறுவனத்தின் பிறப்புரிமை அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்லோகன், அந்த அஃபர்மேஷன்ஸ்லாம் சொல்லிட்டு நல்ல முறையில் நிறைய சம்பாதிக்கணும். நம்ம கோடி கோடியாக சம்பாதிச்சு நாம சூப்பரான லைஃப் வாழணும். ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ் நமக்கு கிடைக்கணும்.
நிறைய பேரை படிக்க வைக்கணும். நிறைய பேருக்கு சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க. அவங்களால வேலை செஞ்சு சம்பாதிக்க முடியல. அவங்களுக்கு தேவையான உணவை நம்ம கொடுக்கணும். அந்த மாதிரி பெரிய லெவல்ல யோசிச்சு, பெரிய லெவல்ல திங்க் பண்ணி, பெரிய லெவல்ல நம்ம செயல்படுவோம். உலக அளவில் சிந்திப்போம். உள்ளூர் அளவிலும், என் உள்ளத்தளவிலும் செயல்படுவோம். இந்த உலகத்தை என்னால மாத்த முடியாது. என்ன நான் மாத்திக்கணும். இப்படி ஒவ்வொருவரும் சிந்திக்கும்போது, ஒவ்வொரு ஒவ்வொரு நபருக்குள்ளும் ஒரு மாற்றம் ஏற்படும்போது, அந்த மாற்றம் அவருக்குள்ள ஃபர்ஸ்ட் அந்த மாற்றம் வெளிப்படும். அப்புறம் அத பார்த்துட்டு அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு மத்தியில அந்த மாற்றம் வெளிப்படும். இது மாரி ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏற்படும்போது, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விரிஞ்சு விரிஞ்சு உலகம் முழுவதும் எல்லோரிடத்திலும் அது மாற்றம் தெரிய வரும். ஸோ உலக அளவில் சிந்திப்போம். உள்ளூர் அளவிலும், நம் உள்ளத்தளவிலும் செயல்படுவோம். தனி மனித அமைதி மூலம் குடும்ப அமைதி பெறுவோம். குடும்ப அமைதி மூலம் உலக அமைதி பெறுவோம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு என்னென்ன டாஸ்க்லாம் பண்ணணும்? இன்னைக்கான டு டூ லிஸ்ட்லாம் நீங்க ஆல்ரெடி வச்சிருப்பீங்க. இன்னைக்கு யாரெல்லாம் சந்திக்கணும், பார்க்கணும், அல்லது இன்னைக்கு ஃபுல் டே ஃபேமிலியோட சூப்பரா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண போறோம். ரைட். எதுவோ ஒண்ணு. ஆல்ரெடி என்ன பிளான் பண்ணியிருக்கீங்களோ, அந்த பிளான் படி சிறப்பா பயன்படுத்துங்க. குடும்பத்தோடும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பிசினஸ்க்காகவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். 2மே முக்கியம். ஏதா ஒண்ணுல வளர்ச்சி பெற்று இன்னொன்னுல கோட்டை விட்டோம்னா, அது ஒரு முழுமையான வெற்றி கிடையாது. ஹோலிஸ்டிக் growth எல்லா லெவல்லயும் நமக்கு இருக்கணும். அந்த 5 ஏரியாஸ்லயும் ஃபோக்கஸ் பண்ணி சிறப்பா செயல்படுவோம். ஆல்ரெடி 6, 7 ஆயிடுச்சு. மீண்டும் நாளை நிகழ்வு சந்திப்போம். இன்னைக்கு முழுக்க சில டாஸ்க்லாம் அப்பப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் வழியா வரும். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த டாஸ்க் எல்லாம் செய்யுங்க. ஏதாவது ஒரு 2 மினிட்ஸ் வீடியோ ஒன்று பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சோன்னா அந்த வீடியோ பாருங்க. பார்த்துட்டு அதுக்கு ஒரு கமெண்ட்டோ அல்லது ஒரு ரியாக்ஷன் சிம்பலோ கொடுங்க. தம்ஸ் அப்போ, ஹார்ட்டின் சிம்பலோ, கிளாப்பிங் சிம்பலோ ஏதோ ஒன்று கொடுங்க. அதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டு என்ன செயல்படுத்த போறீங்க அப்படிங்கிறத வேணும்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஆடியோ மெசேஜா. வாழ்க வளமுடன். மீண்டும் நாளை நிகழ்வில் சந்திப்போம். இந்த நிகழ்ச்சியை யூடியூப் வழியாக பார்ப்பவர்களுக்கும் ஜூம் நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை பேருக்கும் நன்றி. நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். நம் அனைவருக்கும் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. நம் வாழ்வின் அகமும் புறமும் நமக்கு வளர்ச்சியும் மலர்ச்சியும் ஏற்படட்டும். நாம் அனைவரும் நம் உள்ளத்திற்கு உயிர் பூட்டி, நம் எண்ணங்களை வளப்படுத்தி, நமக்கு உள்ளே உறைந்திருக்கக்கூடிய அந்த அளப்பரிய ஆற்றலை வெளிக்கொணர்ந்து ஒரு சிறப்பான, மேன்மையான, அற்புதமான வாழ்க்கையை வாழ்வோம். வாழ்க வளர்க, வாழ்க வளமுடன். மீண்டும் நாளை நிகழ்வில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். யாராவது உங்களுடைய கருத்துக்கள் சொல்லணும்னு நினைச்சா நீங்க இப்ப சொல்லலாம்.